வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மகாராஷ்டிரா காங்கிரஸ் எம்எல்ஏ விஜய் வட்டெடியார் அப்படிங்கிற ஒருத்தர் இன்றைக்கி பேசிய பேச்சு ரொம்ப வைரலான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. இதை மோடி என்ன நினைத்தார் அப்படிங்கிறது தெரியவில்லை. மோடிக்கு விடப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் இதை நாம் கொள்ள முடியும். அதாவது நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதைத்தான் அறுப்பீர்கள். ஒருவன் என்ன செய்தாலும் சரி, அதனுடைய விளைவை அவன் சந்தித்தே ஆக வேண்டும். ட்ரம்ப் உலக அமைதியை சீர்குலைத்தார். இன்றைக்கி அவரையே மூணாவது முறையாக சுட்டு கொல்ல பார்த்து விட்டார்கள். அதே நிலைமை அமெரிக்காவில் மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் இருக்குது. இந்திய மக்கள் அமைதியாக இருப்பதாக நினைத்து கொள்ள வேண்டாம். இந்தியா முழுவதும் அழிவு பாதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அமெரிக்க மக்களுடைய அதே மன உணர்வு இந்தியாவிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இடத்துல பேசியிருக்கார். அதாவது காங்கிரஸ் எம்எல்ஏ, மகாராஷ்டிராவை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விஜய் வட்டெடியார். இந்த ஒரு பேச்சு இன்னைக்கு மிக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதற்கு தகுந்த மாதிரி ட்ரம்ப் சுடப்பட்ட அந்த சம்பவம், மூன்றாவது சம்பவம், சுடப்பட்ட சம்பவத்துக்கு மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருக்கார். என்ன அப்படின்னா, அரசியலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ பேசிய பேச்சு ரொம்ப பொருத்தமான ஒரு பேச்சு அப்படிங்கிறது கூர்ந்து கவனிக்கப்படக்கூடியவர்கள் தான் செய்யும். அவர் உலகத்தையே தன் கைக்குள் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. மற்றபடி ஈரான் போர், பாலஸ்தீன விவகாரம், பத்திரிகை சுதந்திரமின்மை, இவையெல்லாம் அமெரிக்க மக்களை அழுத்தத்துக்குள்ளாகிறது. அதன் அடிப்படையில் ட்ரம்ப் மேலே ஏகப்பட்ட வேகம், கோபம், மக்களுக்கு எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற, சுட்டு தள்ளிவிட வேண்டும், அவருடைய உயிரை காவு வாங்கிவிட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் மூன்றாவது முறையாக தாமஸ் ஆலன் அப்படிங்கிற ஒரு நபர் சுட்டு கொலை செய்ய முயற்சி செய்தார். ஹில்டன் ஹோட்டலில் வாஷிங்டனில் இரவு விருந்து நடந்துட்டு இருக்க சமயத்தில் தப்பித்து விட்டார். என்றாலும் அவர் ஒரு மனநோயாளி அப்படின்னு இன்னைக்கு ட்ரம்ப்பே சொல்லியிருக்கிறார். மனநோயாளியோ உள்நோயாளியோ, எடுத்தவன் துப்பாக்கியை 8 முறை சுற்றுகிறான். ஒரு குண்டு கூட யார்ட்டையும் படலை. இருந்தாலும் பக்கத்தில் இருந்த ஒரு நபரை வேண்டுமென்றே சுடக்கூடிய சமயத்தில் அவர் மேலே கன் ப்ரூஃப் அந்த ஜாக்கெட் போட்டதுனால தப்பிச்சிட்டார். மற்றபடி ட்ரம்ப்புக்கெல்லாம் அதே ஒரு பாதுகாப்பு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல். இதிலும் மூன்றாவது முறையாக தப்பித்து கொண்டார். இதை அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இதே ஒரு சூழல் மோடிக்கும் இந்தியாவில் இருக்கிறது அப்படிங்கிறத தான் அந்த மகாராஷ்டிரா காங்கிரஸ் எம்எல்ஏ விஜய் வட்டெடியார் ரொம்ப சுட்டி காட்டியிருக்கிறார். அதே அடிப்படையில் மோடியும் போட்ட பதிவையும் கூட நம்ம கூர்ந்து பார்க்கக்கூடிய சமயத்தில் அவரே சொல்கிறார், அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை. இந்த 11 வருட காலம், 12 வருட காலமாக அவருடைய ஆட்சியின் அடிப்படையில் கூர்ந்து கவனித்தீங்கன்னா எந்தெந்த இடத்தில் வன்முறைகள், எந்தெந்த இடத்தில் அரசியலில் மதசாயத்தை பூசி அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கண்கூடா தெரியும். அதே நேரத்தில் அரசியல் சிண்டைகளை உருவாக்கி ஒரு கட்சி இரண்டாக உடைத்து பிரித்து நாசம் பண்ணி, அது கூட ஒரு அரசியல் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்த மதவாத அந்த போக்குங்கிறது ஆர்எஸ்எஸ்லிருந்து வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வேர். அது பாஜகவில் நல்ல ஊன்றி விளைந்து மோடியாக, அமித்ஷாவாக, ராஜ்நாத் சிங்காக இன்னைக்கு அப்படியே மரபிட்டு பறந்துருக்கு. அதன் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமியர்கள்லாம் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் வந்தாச்சு. அதைத்தான் அந்த மகாராஷ்டிரா காங்கிரஸ் எம்எல்ஏ சுட்டி காட்டுறார்.
அமெரிக்கா மக்களுக்கு என்ன உணர்வோ அதே உணர்வு இந்தியாவிலும் இருக்கிறது. குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு கட்டாயமாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அவருடைய அடிப்படை தானே. எதை சொல்கிறார், நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதைத்தான் அறுப்பீர்கள். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி அதனுடைய பின்விளைவை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். இந்த 12 வருடமாக மோடி எந்த அளவுக்கு இஸ்லாமிய மத வெறுப்பு பிரச்சாரம், அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பாஜகவில் செய்த கொடூரங்கள், அவர்களுடைய நிர்வாகத்தில் உள்ளவர்கள், அவர்களாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருப்பவர் எந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகங்களை, மிகப்பெரிய ஒரு கொடுமைகளை செய்தார்கள் அப்படின்னு பட்டியலிட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக ட்ரம்பினுடைய நிலைமை மோடிக்கும் வர ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சூழல். அதைத்தான் விஜய் வெட்டடியார் காங்கிரஸ் எம்எல்ஏ ரொம்ப சுட்டி காட்டியிருக்கார். உண்மையிலே இதற்கு பாஜக உள்ள பிரமுகர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மோடி சுடப்படணும்னு சொல்லிட்டு நீ பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். உண்மை அதுதான் கூட. இதை வைத்தாவது பாஜகவினர் திருந்த வேண்டும் என்பதுதான் விஜய் பட்டடியாருடைய மிகப்பெரிய ஒரு போக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம்ங்க முடிஞ்சு போச்சு. இப்போ 5 மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு. அதனுடைய ரிசல்ட் மே 4 வந்துடும். அதன் அடிப்படையில் இதுவரைக்கும் அமைதியாக இருக்கிறாங்க. இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இல்லாமல் மற்றபடி வேறு விதமான ஒரு அரசியல் சாயங்கிரி அது யாருக்கும் பூசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ரிசல்ட் வந்தது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி வேறு விதமாக அவர்கள் ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டார்டிங் விலைவாசியை உயர்த்துது, பயங்கரமாக ஏறிப்போச்சு. பாஜக என்னைக்கு வந்தது அன்னைக்கு இந்தியா நாசமாகி விட்டது ஜிஎஸ்டி அப்படிங்கிற பேரில். அடுத்தது இஸ்லாமிய மத வெறுப்பு பிரச்சாரம், குறிப்பாக சாதிய வன்கொடுமை, மற்றபடி தலித் மக்கள் மிக மோசமாக நடத்தப்படுவது, இஸ்லாமியர்கள் கொடுமைப்படுத்தப்படுவது, சிறுபான்மை மக்கள் கொடுமைப்படுத்தப்படுவது, கிறிஸ்துவ மக்கள் போன வருஷம் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பயங்கரமாக கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இப்படியெல்லாம் மிக கொடூரமான ஒரு செயலில் மோடியின் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த கட்சிக்காரர்கள் பாஜகவை செய்யக்கூடிய சமயத்தை அவர்களெல்லாம் வேடிக்கை பார்த்து வண்ணமாக இன்னைக்கு மோடி இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கள் அமைதியாக இருப்பதாக மோடி நினைத்து கொண்டிருக்கிறார். கட்டாயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றாவது ஒரு நாள் ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மோடியும் ட்ரை பண்ணுவாங்க. மோடியும் மக்கள் ஏதோ ஒரு வகையில் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு பார்க்கக்கூடிய சமயத்தை இனிமேலாவது வரும் காலங்களில் ஆமாம் மோடி அரசு திருந்த வேண்டும். ஆமாம், மற்றபடி யார் மீதெல்லாம் இவருடைய வெறுப்பு கலாச்சாரங்கள் பரவுகள் அவர்களெல்லாம் இவர்கள் வகையில் திருத்தப்பட்டு அவர்கள் மீது இவர்கள் அன்பு செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. மாறாக துன்பம் செய்யாமல் இருந்தால் போதும். அதைத்தான் குறிப்பாக இஸ்லாமிய பெருமக்கள், மற்றபடி தலித் மக்கள், மற்றபடி பழங்குடியின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் அதிபர் ட்ரம்ப்புக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் இங்கே இருக்கக்கூடிய பிரதமர், இந்திய பிரதமர் மோடிக்கும். அதையெல்லாம் மூடி மறைக்கும் வண்ணமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை, வன்முறைக்கு இடமில்லை. 12 வருஷமாக அவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது அவருக்கு தெரிந்துமே கூட அதை மூடி மறைக்கும் வண்ணமாக அரசியலும் ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை அப்படின்னு அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சப்போர்ட் இவருக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறதான் தெரியல. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.